செங்கோட்டையனுக்காக இவர் கூட்டுறாருன்னா செங்கோட்டையனுக்காக வர்றது ஒரு 100லிருந்து ஒரு 500 பேருங்க. ஆனால் விஜய் ரசிகர்கள் கூட்டம் ஜாஸ்தி வரும். செங்கோட்டையனுக்காக வர்றது வந்து ஒரு 100லிருந்து 500. இத்தனைக்கும் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவருக்கு இவ்வளோ தான் இப்போ அவருடைய சார்பில் வர்றது 100லிருந்து 150, 200, மிஞ்சி போனால் 500, இவ்வளோ தாங்க. இதுக்கு மேலே அவருக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்காது. இது ஒரு பெரிய மாற்றம் தரும், இது ஒரு எழுச்சி தருன்றது இதெல்லாம் கேள்வியெல்லாம் சும்மாங்க. இல்லை, கோபிச்செட்டிப்பாளையமே கிட்டத்தட்ட அவரோட தொகுதி, கொங்கு மண்டலமே அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. பக்கத்து மாவட்டத்துக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். பக்கத்து மாவட்டத்துக்கு அவர் பேச்சை கேட்க மாட்டாங்க. நீ அப்படி என்ன கட்சிக்கு தியாகம் பண்ணிட்ட? உன்னுடைய தியாகம் ஒன்றுமே கிடையாது. பெரிய எழுச்சியாக இந்த இயக்கத்துக்கு என்ன பண்ணிட்ட? ஒன்றுமே இல்லையே. இப்படி இருக்கும்போது கொங்கு மண்டலம் ஃபுல்லாக அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இதில் இடமே கிடையாது. பக்கத்து மாவட்டம் இல்லை, பக்கத்து தொகுதியில் இருக்கிறவங்க பேச்சை கேட்க மாட்டான். இன்றைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவா திமுகவா டிவிகே அப்படின்னு போட்டி போடும்பொழுது அதிமுக அங்கே வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க.